பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப அழகான ஒரு வார்த்தையோட சந்திக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாமா? பிரசங்கி 8ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் 3வது வரி இப்படியே சொல்லுகிறது. கவனித்து பாருங்க. அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களை நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அருமையான வார்த்தை. யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்களாம். இதை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி சாலமோன் அருமையான பிரசங்கி அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பயந்திருக்கணும். பயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உண்மையான இந்த பயத்துக்குரிய அர்த்தம் ஒபீடியன்ட், அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இந்த இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிகிறது, உடனுக்குடனே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பது, அதுதான் பயம். வேற ஏதோ நீங்க நினைச்சுக்காதீங்க. பயம் அப்படின்னால ஏதோ கர்த்தரை பார்த்து நடுங்கணும், அந்த மாதிரி பயத்தை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பதே கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை உற்று நோக்கி கவனித்து பாருங்க. பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தார். அப்படியே மாத்திரமல்ல, 2வது உடனுக்குடனே கீழ்ப்படிந்து நடந்தார். அதுதான் பயம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவ பயம் இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. தேவ பயம் இருக்குமானா கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ நாம என்ன செய்வோம்? ஒப்பு கொடுப்போம். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, உடனுக்குடனே செய்வோம், தாமதம் இல்லாம. ஒரு சில பேர் தாமதிக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? பிசாசு நம்ம கிட்ட இருக்கிற வசனத்தை பிடுங்கி வெளியே தூக்கி போட்டுருவோம். தாமதமே இருக்கக்கூடாது. வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய தாமதம் இருக்குமானால் நீங்களும் நானும் ஆபத்துக்குள்ள தள்ளப்பட்டு போவோம், பாவத்துக்குள்ள தள்ளப்பட்டு போவோம். அப்ப என்ன செய்யணும்? முதல்ல வசனத்தை கேட்கணும், வசனத்தின்படி வாழ முதல்ல ஒப்பு கொடுக்கணும். 2வது என்ன செய்யணும்? வசனத்தின்படி வாழ உடனே கீழ்ப்படியணும். உடனே செய்யறாண்டவரே, நான் உடனே பேசுறேன், நான் உடனே காரியத்துக்குள்ள கடந்து போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி இந்த காரியத்துக்குள்ள இறங்குனீங்க அப்படின்னா, அப்ப நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தான் நல்லா இருப்போம். உண்மையிலேயே சொல்றேன். நீங்க ஒருவேளை சொல்லலாம், பாவம் பண்ற மனுஷன் வளர்ந்துட்டே போறானே பிரதர். வளருவான், ஒரு நாள் கீழே விழுகும் போது ஒண்ணுமே இல்லாம போயிடுவான் ஆவி. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற நீங்களும் நானும் கீழே விழுவோமானாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், காரியங்களை வாய்க்க செய்வார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதோ தீமையை விட்டுறணும், நன்மையான காரியங்களை பின்பற்றணும், அநேக வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசினாரு. இந்த வார்த்தையெல்லாம் நமக்குள்ள கிரியை செய்யணும், உடனுக்குடனே நம்ம கீழ்ப்படிக்கணும். இந்த கீழ்ப்படிதல் நம்ம கிட்ட இருக்குமான அதுதான் தேவ பயம். ஒப்பு கொடுக்கலாம கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த தேவ பயத்தோடு கூட உடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, கேட்டு உடனே கீழ்ப்படிந்து உடனுக்குடனே தகப்பன இந்த காரியங்களை செயல்பட எங்களால முடியாது. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தாமே கிரியை செய்வீராக என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனத்தின்படி வாழுவேன்னு சொல்லி கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. தொடர்ந்து ஆண்டவரே உடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வசனத்தின்படி வாழ உடனுக்குடனே ஒப்பு கொடுங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.